மற்றவர்கள் உங்களை பற்றி பேசும் கேலி கிண்டல்கள் அவர்களின் தரத்தை தான் காட்டுமே தவிர உங்கள் தரத்தை அல்ல. யாரோ ஒருவருக்காக உங்கள் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உலகில் உங்களை போன்ற ஒரு நபர் நீங்கள் மட்டும்தான். உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காத வரை இந்த உலகில் எவராலும் உங்களை தாழ்த்திவிட முடியாது. விலை உயர்ந்த ஆடைகளை விட உங்கள் நேர்மறையான எண்ணங்களே உங்களை மற்றவர்கள் மத்தியில் அழகாக காட்டும். உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கும்போது அடுத்தவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மறைந்துவிடும். வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய 5 மனிதர்கள். 1. குறை சொல்பவர்கள். எப்போது பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டே இருப்பவர்களிடம் இடைவெளி விடுங்கள். 2. சுயநலவாதிகள். தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் மட்டுமே உங்களை தேடி வருபவர்களை அடையாளம் கண்டு விலகுங்கள். 3. பொறாமைப்படுபவர்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு உள்ளூர பொறாமைப்படுபவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பார்கள். 4வது எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள். இது உன்னால் முடியாது என்று எப்போதும் உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பவர்களை தவிருங்கள். 5வது பொய் பேசுபவர்கள். ஒருமுறை நம்பிக்கையை உடைத்தவர்களிடம் மீண்டும் முழுமையாக விசுவாசமாக இருக்காதீர்கள். சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள். உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல, அந்த கஷ்டங்களுக்கு காரணமானவர்களையும். ஊக்குவிப்பதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்களே உலகில் அதிகம். விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு. அவற்றை புன்னகையுடன் கடந்து செல்வதுதான் சிறந்த சாமர்த்தியம். வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடன் வாழாதீர்கள். அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில்லுங்கள். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள். உங்களால் முடிந்தவரை போராடுங்கள். வெற்றி நிச்சயம். உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா கடைசியில நம்மள நாமளே திருப்திப்படுத்த முடியாம போயிடும். அதனால அடுத்தவங்க சொல்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஆனா அவங்க பேசுற குறைபாடுகளை உங்களோட அடையாளமா ஆக்கிக்காதீங்க. நாம செஞ்ச தப்பால கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த பாடத்தையே நினைச்சு உங்களோட முன்னோக்கி போற வேகத்தை நிறுத்திக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களை முழுசா நம்புறவங்களுக்கு விளக்கம் தேவையே இல்லை. உங்களை நம்பாதவங்களுக்கு நீங்க 1000 விளக்கம் கொடுத்தாலும் அது நியாயமா தெரியாது.